ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் செல் யூஎஸ்டிடியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஃபோர் சார்ட்டில் அப்படி பண்ணுவோம். இப்போ ஃபோர் சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து முதலாவதாக இங்கே ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ் இருக்குது. இந்த ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ், இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் பாருங்கள் ஒரு மேனிபுலேஷன் ஃபேஸ் ஆகாமல் இருக்குது. மேனிபுலேஷன் ஃபேஸ் இந்த மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸாக எங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்குது வித்தின் டூ டேஸ். ஐ திங்க் 2 டேஸில் வந்து எங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து 100% கிட்ட எங்களுக்கு வந்து பம்ப் ஆகிருக்கு. 99.12% கிட்ட எங்களுக்கு வந்து பம்ப் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு 100% கிட்ட பம்ப் ஆகிருக்காங்க. அப்போ இப்போ வந்து மார்க்கெட்டில் என்ன கொஞ்சம் நம்ம டெய்லி சார்ட்டில் போகலாம். டெய்லி சார்ட்டில் போனோம்னா எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு பாருங்கள், இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு ஒரு சைட் வேஸ் கொடுத்துருக்குறாங்க மார்க்கெட். அந்த சைட் வேஸுக்கு பின்னால் எல்லாரும் நினச்சிருக்காங்க மார்க்கெட் அப்பான்னு சொல்லி எல்லா மார்க்கெட் வந்து எங்களுக்கு டம்ப் ஆகி ஒரு மேனிபுலேஷன் ஃபேஸுக்குள்ளே வந்திருக்காங்க. இது வந்து ஒரு மேனிபுலேஷன் ஃபேஸாக இருக்குது. இந்த மேனிபுலேஷன் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு பின்னால் மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்காக எங்களுக்கு வந்து ஒரு பம்ப் ஒன்று கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 63% கிட்ட எங்களுக்கு வந்து மார்க்கெட் பம்ப் ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ அப்படி கொடுத்ததுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் ரெண்டாவதாக நடக்கிறது. ரெண்டாவதாக இங்கே சைட் வேஸ். அப்போ இந்த சைட் வேஸில் அப்போ இது வந்து மேனிபுலேஷன் ஃபேஸ். சரியா, இது வந்து மேனிபுலேஷன் ஃபேஸ். அதுக்கு பின்னால் மார்க்கெட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் சொல்கிறது வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸாக இருக்குது. சரியா, அதுக்கு பின்னால் பார்த்தோம்னு சொன்னாலும் இதே மாதிரி எங்களுக்கு ஒரு சைட் வேஸ். அதுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து மேனிபுலேஷன் ஃபேஸ் அது வந்து ஹை லிக்விடிட்டி 100 நடந்துருக்குதுங்க. அதுக்கு பின்னால் மார்க்கெட்டில் வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். சரியா, இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். அதுக்கு பின்னால் வந்து மார்க்கெட் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக ஒழுங்கான பிரேக் அவுட் ஒன்று கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இவ்வளோ நாளும் எங்களுக்கு வந்து ஒரு அக்யூமுலேஷன் நடந்திருக்கு. பட் இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு அக்யூமுலேஷன் சொல்கிறது வந்து நடக்க இல்லை, இன்னும் வந்து நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண இல்லை. சரியா, அப்போ இப்போ வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ அந்த மேனிபுலேஷன் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது. அது எப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ கீழே மூவ் ஆகி இது ஒரு டபுள் பட்டன் பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணிட்டு மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி டபுள் பட்டன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குது தானே, இந்த ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு எங்களுக்கு திருப்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி வருமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு இது வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும்னு சொன்னால் இந்த ஜோன் வரைக்கும் 0.0510 0.02 வரைக்குமே எங்களுக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிட்டு அங்கே இருந்த மார்க்கெட் எங்களுக்கு என்ன சொன்னால் திருப்பி பிரேக் அவுட் ஒன்று கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும். அப்படி இல்லை எங்களுக்கு வந்து மார்க்கெட் சைட் வேஸ் கொடுக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த லோவை பிரேக் பண்ணும். இந்த லோ வந்து எங்களுக்கு பிரேக் பண்ணிடும் மார்க்கெட். இந்த லோவை பிரேக் பண்ணி எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகி திருப்பி இந்த லோவையும் பிரேக் பண்ணும். இந்த லோவையும் பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி என்ன செய்யணும்னு சொன்னால் மார்க்கெட் திருப்பி அப்பாக ஸ்டார்ட் பண்ணும். அப்படி திருப்பி அப்பாகிற மார்க்கெட் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் வைக்கலாம், எங்களுக்கு இது வரைக்கும் அப்பாகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 0.0439 0.0790 வரைக்குமே எங்களுக்கு மார்க்கெட் அப்பாகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரியா, அது வரைக்கும் அப்பா ஆகிட்டு மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னால் அங்கேருந்து திருப்பி ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி இங்கே அப்பா மார்க்கெட் இங்கே திருப்பி ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி திருப்பி என்ன செய்யணும் சொன்னால் இதை விட லோக்கு போகும். இங்கே லோ ஃபார்ம் ஆகுமே அதோட லோவை பிரேக் பண்ணி அது தான் எங்களுக்கு ஃபைனல் ட்ரெப்பாக இருக்கும். அந்த லோவையும் பிரேக் பண்ணி எங்களுக்கு அங்கே இருந்து மார்க்கெட் திருப்பியும் மேலே மூவ் ஆகி எங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னால் திருப்பியும் இங்கே ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் மாதிரி கீழே வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகும். சரியா, அப்போ இப்படி மார்க்கெட்டில் வந்து ப்ராசஸ் நடக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகி உங்களுக்கு டபுள் பாட்டமாக ஃபார்ம் பண்ணிட்டு மேலே மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே வச்சு பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பை பண்ணுறதுக்கு எக்ஸாக்டான ப்ரைஸ் வந்து 0.0510 0.45661 அது ஏன்னு சொன்னால் அந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒன்று ரிவர்ஸ் ஆகுமா இல்லைன்னு சொல்ல தெரியாது. லோ பிரேக் பண்ணிட்டுன்னு சொன்னால் அக்யூமுலேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை லோ பிரேக் பண்ணலன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சொல்லலாம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே மூவ் ஆக போகுது. இப்போ மேலே மூவ் ஆகிற மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மூவ் ஒன்று கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எங்களை சொல்லலாம். ஓகே, அப்படி கொடுக்குற மார்க்கெட் வந்து எங்களுக்கு முதல் டார்கெட்டாக $1 வரைக்கும் வைக்கலாம். $1 வரைக்கும் முதல் டார்கெட் ஆகும். ரெண்டாவது டார்கெட் ஆகும் $2.5 வரைக்கும் வைக்கலாம். மூணாவது டார்கெட்டாக $5 வரைக்கும் வைக்கலாம்.
$3 to $5 இந்த ஜோன் வரைக்கும் விற்கலாம். பட் நான் உங்களுக்கு $5 சொல்லியிருக்கேன் சார். $3 ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, $3 to $5 வரைக்கும் எங்களுக்கு 4 டார்கெட் வரைக்கும் வைக்கிறோம். அப்போ 4 டார்கெட் வரைக்கும் எங்களுக்கு மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, அப்போ எங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் கொடுத்துச்சின்னு சொன்னால், இது வந்து ஒரு சைட்வேஸ் கொடுக்கணும் கட்டாயம். சைட்வேஸ் கொடுக்காம பிரேக் அவுட் நடக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி பாசிபிள் வந்து நடக்காது சைட்வேஸ் கொடுக்காம. ஓகே, இப்போ இப்போ வந்து எங்களுக்கு ஐ திங்க் எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி சைட்வேஸ் கொடுக்கணும். சைட்வேஸ் கொடுக்காம பிரேக் அவுட் நடக்காது. பட் எங்களுக்கு இருக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக் அவுட் நடக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் கொடுத்துன்னு சொன்னால் இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். மார்க்கெட் வந்து எங்களுக்கு மேலும் போகிறாங்க அப்படின்னு சொல்லுது. எனக்கு இந்த அளவுக்கு வரணும் இந்த சைட்வேஸ். இந்த சைட்வேஸ் வந்துட்டாங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட்டில் இப்படி ஒரு பிரேக் அவுட், ரெண்டாவது பிரேக் அவுட், மூணாவது பிரேக் அவுட் தான் பயங்கரமான ஒன்று கொடுக்கும். அப்போ எங்களுக்கு வந்து இப்போ நடக்கிறது வந்து பெரிய லைன். இந்த பெரிய லைன் வந்து பிரேக் அவுட் நடக்கணும். இந்த பிரேக் அவுட் வந்து ஆல்மோஸ்ட் நடந்திருக்குது. பிரேக் அவுட்டில் அது எங்களுக்கு ஒரு ஃபேக் அவுட்டாக மாறி இருக்குது. சரியா, இது நடந்திருக்குது. இப்போ இதுக்கு பின்னால் மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னால், இங்கிருந்து ஒரு சைட்வேஸ் ஒன்று கொடுக்கணும். சைட்வேஸை கொடுத்து எங்களுக்கு வந்து 3 லைன் வந்து ஃபார்ம் ஆகி 3rd லைனை தான் எக்ஸாக்டான பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதான் ஹிஸ்டாரிக்கல் வைஸாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய Cointrade அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.